பங்குனி மாதத்தில் ஒரு பெருவிழா, உள்ளம் கொள்ளை கொள்ளும் திருவிழா. சிவகாம சுந்தரி ராமநாத ஈஸ்வரனின் மணவிழா, பங்குனி உத்திர திருநாள் விழா. உத்தர ராமேஸ்வரன் சிறப்பு விழா. உருவமில்லா அருள் சோதியே, விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. உருவமில்லா அருள் சோதியே, விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. ஆணுமில்லா பெண்ணுமில்லா பெருமையனே, ஆணும் பெண்ணுமாய் வந்தானே. ஆணுமில்லா பெண்ணுமில்லா பெருமையனே, ஆணும் பெண்ணுமாய் வந்தானே. ஈசன் உமையாள் மீண்டும் ஒன்றினையும் இனிய பொன்னாளே. ஈசன் உமையாள் மீண்டும் ஒன்றினையும் இனிய பொன்னாளே. திருக்கல்யாணம் காணும் விழா கோலம் பங்குனி உத்திர திருநாளே. திருக்கல்யாணம் காணும் விழா கோலம் பங்குனி உத்திர திருநாளே. உருவமில்ல அருள் சோதியே, விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. போரூரில் பெருமை மிகுந்த உத்தர ராமேஸ்வர தலத்திலே உமையாள் தவத்தை பூர்த்தி செய்து சிவகாம சுந்தரியாய் வந்தாளே. அண்ணன் ஊரக பெருமான் தலைமையில் நடந்திடும் திருமணமே, கண்டு களித்து மகிழும் நமக்கெல்லாம் பெருகிடும் பல நலனே. கண்டு களித்து மகிழும் நமக்கெல்லாம் பெருகிடும் பல நலனே. உருவமில்லா அருள் சோதியே, விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. ஊரக பெருமாள் கோயிலில் இருந்து புறப்படும் பல வகை சீர்வரிசை, அன்ன நடை நடந்து மகிழ்வுடன் மங்கையர் ஏந்தி வரும் சீர்தட்டுக்கள், அம்மையப்பன் கல்யாண ஊர்வலம் மேளதாளத்துடன் வருகிறது. பங்குனி உத்திர கல்யாண வைபவம் பலன்களை அள்ளி தருகிறது. பங்குனி உத்திர கல்யாண வைபவம் பலன்களை அள்ளி தருகிறது. உருவமில்லா அருள் சோதியே, விடையிலேறி இரு உருவமாகி எழுந்தருளியதே. பின்னல் ஜடை போட்டு பூ முடித்து அலங்கரித்தனரே மலையான் மகளை. நெத்தி சுட்டி மூக்குத்தி புல்லாக்கு லோலாக்கு வைர அட்டிகை நவரத்ன மாலை வண்ணப்பட்டாடை உடுத்தி கொடியிடையில் ஒட்டியானம் பூட்டி கண்களில் மை எழுதி மணமகளாய் ஜொலிக்கிறாள் சிவகாம சுந்தரி.
தோலரவம் மணிந்த சிவனின் காட்சியில் அடியவர் மனம் நெகிழ காணும் சபையோரின் கண்களுக்கெல்லாம் பட்டு பீராம்பரம் நவமணிகளாக படர்ந்து விரிந்த தோள்கள் அசைந்திட அரச நடை போட்டு சிவகாம சுந்தரி கரம் பிடிக்க வருகிறான் ராமநாத ஈஸ்வரன். வேதியர்கள் மந்திரம் ஜபித்திட மங்கள வாத்தியங்கள் ஒலித்திட திருமணத்தை நடத்திட தாயாரும் பெருமாளும் முன்னிற்க கெட்டி மேளங்கள் முழங்க மங்கள நாளை பூட்டிட ராமநாத ஈஸ்வரன் சிவகாம சுந்தரி திருமணம் பார்ப்பவர் நெஞ்சில் பரவசமடைந்து பரமனின் அருள் வரம் பெற்று மகிழ்ந்து தேவையனைத்தும் கூடி வர தேடிய கண்களை நாடி வர பிறந்தது ஒரு காலம் பிறவாமை எனும் கோலம். பூலோகமல்ல சிவலோகம் தான் என்று மனம் அது மகிழ்ந்திட அடியவர் நெகிழ்ந்திட அனைவரும் ஒன்று கூடியே நின்று தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா